நாம இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அப்ப ஆദ്യമേ நான் சாதம் வெந்தெடுத்து வச்சுண்டாச்சு. அப்ப நமக்கு பாக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு ஒன்று வதக்கலாம். வாங்க, ஆദ്യം நமக்கு கொஞ்சம் பட்டர் எடுத்து இதுல போட்டுக்கலாம். தட்டி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட நமக்கு இதுல போட்டு இந்த பட்டர்ல போட்டு வதக்கிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஜாதி பத்திரி, ஸ்டாரு, நட்ஸ், பிரியாணி இலை, கசகசா, பட்டை இதுல போட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கும்போ நமக்கு மலக்கறி ஒன்னாயிட்டு சேர்த்துக்கலாம். வாங்க, ஆദ്യം சின்ன சின்னதா வச்சிருக்கேன் காலிஃபிளவர். அது சுடுதண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டாக்கு நான் இந்த காலிஃபிளவரை இதுல போட போறேன். ஓகே, நமக்கு கேரட்டும் பீன்ஸும் கூட பின்ன வெளுத்துள்ளியும் கூட கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன். இது கூட இந்த இதுல போட்டுக்கலாம். கொஞ்சம் முட்டைக்கோசு கூட துடுறான்னு அரிஞ்சு வச்சிருக்கேன். இது கூட போட்டுக்கலாம். நமக்கு இது இந்த மலக்கறிக்கு அவசியம் உள்ள உப்பும் சாதத்துக்கு அவசியம் உள்ள உப்பும் இதுல போட்டுக்கலாம். இது உப்பை போட்டுட்டு நமக்கு ஒரு 5 மினிட் ஒண்ணு மேல் தட்ட ஒன்னு வச்சு ஜஸ்ட் ஒன்னு மூடி வைக்கலாம். கேட்டல, மலக்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இனி நமக்கு இந்த 5 மினிட் ஆயாச்சு. நமக்கு இனி இந்த ரைஸை தூக்கி அதுல தட்டிக்கலாம். ஓகே, இந்த ரைஸ இதுல போட்டுக்கலாம். இனி நமக்கு அடுப்பை சிம்மில வச்சுக்கலாம். சிம்மில வச்சுட்டு இது இறக்கி கொடுக்கலாம். இதுல கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியனை கூட இது மேல போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை கூட இது மேல போட்டுக்கலாம். இனி இந்த மலக்கறியும் சாதமும் எல்லாம் சேர்ந்து வரண்டாமா? அப்ப ஒரு மூடி வச்சு ஒரு 2 மினிட் நமக்கு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ஒரு 5 மினிட் வச்சிருந்தேன், அது நமக்கு திறந்து பார்க்கலாம். நல்ல மனம் வர்றது. ஜஸ்ட் ஒன்று இலக்கி கொடுக்கலாம். நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு எல்லாம் நன்னா இருக்கு கேட்டாலா, அடிப்படையா இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு.